ஒழிக 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 ரேஷன் முறையை மேம்படுத்து 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 ரேஷன் முறையை மேம்படுத்து 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 பெங்களூர் குப்பையை அனுமதிக்காதே 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 பெங்களூர் குப்பையை கொட்ட அனுமதிக்க தங்க தாசில்தார் ஒழிக 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 தாசில்தார் ஒழிக 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 जिंदाबाद जिंदाबाद सीपीआईएम जिंदाबाद 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 सीपीआईएम போராட்டம் ஓங்குக 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 सीपीआईएम போராட்டம் ஓங்குக 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 தங்க தங்க வயல் தங்க வயல் தங்க வயல் தங்க வயல் தங்க வயல் குப்பை கொட்ட அனுமதிக்க மாட்டோம் குப்பை கொட்ட அனுமதிக்க மாட்டோம் குப்பை கொட்ட அனுமதிக்க மாட்டோம் குப்பை கொட்ட அனுமதிக்க மாட்டோம் புதிய தொழிற்சாலை உருவாக்க முடியாத மத்திய அரசு குப்பை கொட்ட அனுமதிக்க மாட்டோம் குப்பை கொட்ட அனுமதிக்க மாட்டோம் குப்பை கொட்ட அனுமதிக்க மாட்டோம் குப்பை கொட்ட அனுமதிக்க மாட்டோம் துணை தாசில்தாரே துணை நிற்கும் தாசில்தாரே வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க குப்பை கொட்டுவதை நிறுத்துவது வாபஸ் வாங்க குப்பை கொட்டுவதை வாபஸ் வாங்க துணை நிற்கும் தாசில்தாரே துணை நிற்கும் தாசில்தாரே துணை நிற்கும் கலெக்டரே துணை நிற்கும் கலெக்டரே வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க குப்பை கொட்டுவதை வாபஸ் வாங்க குப்பை கொட்டுவதை வாபஸ் வாங்க ஏற்படுத்து 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 புதிய தொழிற்சாலையை ஏற்படுத்து ப்ரொபோசல் ஒன்று வச்சிருக்கிறாங்க. பெங்களூரு பிபிஎம்பி வந்து ஒரு ப்ரொபோசல் அனுப்பி டிசி வித் தாசில்தார் இங்கே பட்மாக்ನಲ್ಲಿ பேத்மங்கலா ரூட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 ஏக்கர் நிலம், அந்த நிலம் கூட யாருதுன்னு பார்த்தாக்கா பிஜிஎம்எல் நிலம். அந்த நிலத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு பிளான்ட் உருவாக்குது. அந்த குப்பைகளெல்லாம் வச்சு அதில் கரண்ட்டு தயாரிக்கிறோம் இல்லை உரம் தயாரிக்கிறோன்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து நாம் வந்து வன்மையாக கண்டித்தோம். சிபிஎம் பார்ட்டி அறிக்கை மூலியமாக வன்மையாக கண்டித்தது மட்டும் கிடையாது. ஆனால் இந்த ஆபத்து வந்து இதோடு முடிஞ்சது கிடையாது. இப்போ நாம் வந்து இங்கே போராட்டத்துக்கு உட்காந்துக்கும் போது கூட தாசில்தார் மேடம் வந்து இல்லை அது மாதிரியான திட்டம் கிடையாது, ஏற்கனவே பேசியிருக்கிறோம் டிசி கூட இதுக்கப்புறம். ஆனால் இது வரைக்கும் ஒரு ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. எம்எல்ஏ ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறாங்க. தாசில்தார் மேடம் இதே மாதிரி ஒரு தலித் அமைப்புங்களுடைய போராட்டத்தில் வந்து இதே மாதிரி ஒரு பதிலை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் டிசி இது வரைக்கும் அவர் வாயை திறந்து இல்லை நாங்கள் எடுத்த ப்ரொபோசலை கைவிட்டோம் அப்படின்னு சொல்ல. ஏன்னா இன்றைக்கி வந்து அரசாங்கமும் சரி எல்லாமே சரி இன்றைக்கி பெங்களூரை வந்து முதன்மைப்படுத்தி தான் வேலை செய்யுது. அங்கே அதிகமான நிதி வருது, அங்கே டேக்ஸ் வசூல் ஆகுது. இப்போ அந்த பகுதியில் இல்லை. இப்போ பெங்களூரை சுற்றி 100 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் 400 பக்கம் மட்டும் கிடையாது. அதுலேயும் நம்ம சவுத் ஈஸ்ட்டு நார்த் ஈஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தாக்கா கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர் அவங்களுக்கு இருக்குது. கேஜிஎஃப் மட்டும் ஏன் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க? ஏன்னா இந்த பகுதியை வந்து ஏற்கனவே ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே மாதிரி பெங்களூர் கழிவுகளை வந்து இங்கே கொட்டுறோன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணாங்க. கூடங்குளம் அணு கழிவுகளை எடுத்துன்னு வந்து இங்கே பிஜிஎம்எல்ல இருக்கக்கூடிய அந்த சுரங்கத்தில் வந்து கொட்டுறோன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணாங்க. அப்பவும் கூட சிபிஎம் பார்ட்டி தான் முதலாக குரல் கொடுத்து மற்றவங்கெல்லாம் கூட அதில் இணைந்து அந்த முடிவை வந்து நிறுத்தி வச்சோம். இப்போவும் இந்த ஆபத்து இருக்குது. இப்போ சிபிஎம் பார்ட்டியை சார்பாக நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னாக்கா, அவ்வளோ அர்ஜென்ட்டாக டிசி வந்து இன்றைக்கி இது மாதிரி இடங்களை ஐடென்டிஃபை பண்ணக்கூடியவர், இன்றைக்கி பிஜிஎம்எல்ல வேலை செய்து பல உயிர்களை தியாகம் பண்ணி இந்த நாட்டுக்கு வந்து தங்கத்தை வெட்டி எடுத்து கொடுத்து இந்த ஸ்டேட்டுக்கு நேஷனுக்கெல்லாம் ராயல்ட்டியை கொடுத்து இன்றைக்கி பல கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே இந்த பகுதியில் வாழ்ந்துக்கூடிய எங்களுக்கு வந்து அந்த பகுதியில் இருக்கிற வீடுகளை வந்து சொந்தமாக்கிறதுக்கு இந்த அரசும் சரி எம்எல்ஏக்களும் சரி எம்பிக்களும் சரி டிசியும் சரி இவ்வளோ அர்ஜென்ட்டாக இது மாதிரியான வேலையை செய்வாங்களா? நாங்கள் வசிக்கக்கூடிய அந்த இடங்க கூட ஒரு 300 ஏக்கர் 200 ஏக்கரில் தான் வீடுங்களாக நாங்கள் வசிச்சுன்னு இருக்கோம். பல போராட்டங்களை வந்து இதே தாசில்தார் மூலியமாக டிசி கிட்டேயும் இல்லை அரசாங்கத்துக்கிட்டேயும் வழங்கி இருக்கிறோம். எங்களுக்கு அந்த கிட்டத்தட்ட 14,000 வீடுங்க அந்த பகுதியில் இருக்குது. அந்த வீடுகளை சொந்தமாக்கிறதுக்கு ஏதாவது இது மாதிரி மைண்ட்ஸ் பகுதியை ஐடென்டிஃபை பண்ணி அத்தை நோட்டிஃபை பண்ணி அத்தை கன்வெர்ட் பண்ணி டிசிக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் அதே மாதிரி ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கிறாரா? இன்னைக்கு பிஎம்எல் கான்ட்ராக்ட் தொழிலாளிங்க பல ஆண்டுகளாக போராடினுக்கிறாங்க. அந்த மேனேஜ்மெண்ட் கூட அஷூரன்ஸ் கொடுத்தான், உங்களையே நாங்கள் வந்து நிரந்தரம் பண்ணிடுறோம். இதே தாசில்தாருக்கு இதே டிசிக்கு வந்து பலமுறை மனைவி பத்திரம் கொடுத்துருக்குறோம். அவங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தலையிடுங்க. குப்பையை கொட்டுறதுக்கு தலையிடுற நீங்கள் வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்ட் தொழிலாளிகளை நிரந்தரம் பண்ணுறதுக்கான முயற்சிகளை ஏதாவது எடுத்தீங்களா?
அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சங்கம், சிஐடியு, சிபிஎம் பார்ட்டி, இந்த மாவட்டம் மட்டும் இல்லை மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு மேடைகளில் வந்து நாம் பேசுகிறோம், போராட்டங்களை பண்ணிருக்கோம். ஆயிரக்கணக்கான தொழிலாளி. ஆனால் இதே ஃபேக்ட்ரியில் வந்து நூற்றுக்கணக்கானவங்களை வந்து வெளி மாநிலங்கள்லேருந்து வட இந்தியாவிலேருந்து குறிப்பாக ஹிந்தி பேசக்கூடிய அவங்கள வந்து இந்த பகுதியில் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு இன்டர்வியூ கால் பண்ணுறாங்க. கோர்ட்டு கேஸ் போனாங்க. கேஸ் வந்து ஸ்டே பண்ணிட்டு அந்த அப்பாயின்மெண்ட்டை வந்து அவங்களுக்கே நீங்கள் இது பண்ணோம். இதே பகுதியில் இருக்கக்கூடிய பங்கார்பேட் எம்எல்ஏ, நம்ம கேஜிஎஃப் எம்எல்ஏ, எம்பி எல்லாம் போய் ஆகஸ்ட் 31 வரைக்கும் தேதி வாங்குறோம், இவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசுகிறோன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் பேசுன மாதிரி எந்த தகவலும் கிடையாது. அதுக்கான முயற்சியும் எதுவும் எடுக்கல. இன்னைக்கு பிஜேபியில் ஆரம்பிக்கணும்னு சொன்னோம். நாங்கள் தான் சொன்னோம், சிபிஎம் பார்ட்டி தான் சொன்னோம். ஆனால் அது வந்து ஏற்றுக்கல. இன்னைக்கு கேபினெட் டிசிஷன் பண்ணி ரிவைவல் ஆஃப் பிஜிஎம்எல் இங்கே இருக்கக்கூடிய சைனாட் டம்பை வந்து அங்கேருந்து தங்கங்களை எடுக்கலாம், இதெல்லாம் சொல்லும் போது மறுபடியும் பிஜிஎம்எல் ஏன் ஆரம்பிக்கக்கூடாது? இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி. இன்னைக்கு குப்பை ஏற்றின வந்து கொட்டக்கூடிய இந்த அரசும் சரி, டிசியும் சரி, எம்எல்ஏவும் சரி, எரகோல் குடிநீர் திட்டத்தில் வந்து கோலார் தங்க வயலில் சேர்க்கலாம். இங்கேருந்து 8 கிலோமீட்டர் கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் அந்த தண்ணியை திறந்து விட்டால் உருன்னு வந்து இங்கே இறங்கிடும். ஆனால் இங்கேருந்து கோலார் டவுனுக்கு கொடுக்கணும். நம்ம சொல்கிறது வந்து எல்லா கோலார் மாவட்டத்துக்கே நீங்கள் தண்ணி கொடுங்க, நம்ம வேணான்னு சொல்ல. ஆனால் பக்கத்தில் 8 கிலோமீட்டர்ஸ் இருக்கக்கூடிய கேஜிஎஃப்க்கு வந்து அந்த தண்ணியை கொடுக்கறதுக்கு இதே மாதிரியான முயற்சியை தாசில்தார், டிசி, எம்எல்ஏ, எம்பி இதே மாதிரி ஒரு அர்ஜென்சியில் எடுப்பாங்களா? ஏன் எடுக்கல? இது எங்களுடைய கேள்வி. இன்னைக்கு 300 ஏக்கர் நிலத்தில் வந்து நீங்கள் குப்பை கொட்டக்கூடிய அதை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்குறாங்க. எவ்வளோ குப்பை வரும்? 3500 டன்னு ஒரு நாளைக்கு பெங்களூர் குப்பையை உற்பத்தி பண்ணுது. இன்னைக்கு கேஜிஎஃப் நகரசபையில் வந்து இருக்கக்கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் வந்து ஒரு நாளைக்கு 65 டன் குப்பையை வந்து இந்த நகரம் உருவாக்குது. இந்த குப்பையே வந்து சரியா சுத்திகரிக்காம இது பாரண்டல்லியில் ஒரு டம்ப்ல போட்டு அங்கேயே குளறுபடி இருக்குது. டிசி இன்னொன்னு சொல்றாரு, பெங்களூர் குப்பை மட்டும் கிடையாது, கோலாரில் இருக்கிற குப்பையெல்லாம் கூட அங்கே எடுத்துன்னு வந்து போடலாம். எவ்வளோ ஒரு அநியாயமான ஒரு அன்சைன்டிஃபிக்கா ஒரு ஜனங்களை பற்றி மக்களை பற்றி கவலை இல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட். இன்னைக்கு இந்த 300 ஏக்கர் ஐடென்டிஃபை, இதே இடத்துல 1000 ஏக்கர் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்க கேஜிஎஃப்ல. அங்கே புதிய தொழிற்சாலைகளை உருவாக்குறோன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஒரு தொழிற்சாலையை உருவாக்குறதுக்கான எந்தவித ஒரு முயற்சியும் எடுக்காத நிலைமை இருக்கு. ஆகவே சிபிஎம் பார்ட்டினான்ற இன்னைக்கு இந்த குப்பை கொட்டக்கூடிய இந்த விஷயத்தை வந்து வன்மையாக கண்டிக்கிறது மட்டும் இல்லாமல் இத்தனாக அனுமதிக்க மாட்டோம். எங்களுடைய மாவட்ட குழுவில் கூட இதை பற்றியான தீவிரமான டிஸ்கஷன் ஆகி பெங்களூர் பக்கத்தில் எவ்வளோ இடம் இருக்குது, சுற்றி முற்றி எவ்வளோ இடம் இருக்குது. ஆனால் கேஜிஎஃப் தாலுக்காவை மட்டும் ஏன் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க? இன்னைக்கு பிஜிஎம்எல் ரிவைவல் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னைக்கு கேபினெட் டிசிஷன் சொல்லக்கூடிய அதே நேரத்தில் அதே கேஜிஎஃப் தாலுக்கில் அதே பிஜிஎம்எல் லேண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அங்கே ஆயிரக்கணக்கான டன் கணக்கான குப்பைகளை கொட்டக்கூடிய ஒரு முடிவு எடுக்கக்கூடிய வேலையை இந்த அரசும் சரி இந்த ஜில்லாடளித்தாவும் இது மாதிரியான ஒரு முடிவு எடுக்கணும். ஆகவே வன்மையாக கண்டிக்கிறது மட்டும் இல்லை, எங்களுக்கு குப்பை வேண்டாம், எங்களுக்கான வாழ்வுரிமை ஆதாரம், எங்களுக்கான வாழ்வுரிமை கோரிக்கைகள் என்ன இருக்குது? பிஜிஎம்எல் வந்து ஆரம்பிக்கணும், அந்த தொழிலாளிகளுக்கு 50% நிலுவைப் பணத்தை கொடுக்கணும், அந்த வீடுகளை அங்கே வசிக்கக்கூடியவங்களுக்கு சொந்தமாக்கணும், சுத்தமான குடி தண்ணீரை எங்களுக்கு வழங்கணும், எரகோல் ப்ராஜெக்ட் பேத்மங்கலா தண்ணியிலேருந்து இன்னைக்கு குடிக்கிற தண்ணியை கொடுக்கணும். ஏற்கனவே நீங்கள் கேசி வேலி தண்ணி அங்கே இருக்கக்கூடிய மூத்திரம் கக்கூசு அந்த தண்ணி ஏற்றுன்னு வந்து இன்னைக்கு கோலார் ஏரியெல்லாம் நிரப்பியாச்சு. இன்னைக்கு பேத்மங்கலா ஏரியா கூட இன்னைக்கு அதே தண்ணி வந்து சேரக்கூடிய ஆல்ரெடி சேர்ந்துச்சுன்ற அபாயம் இருக்குது. இது மாதிரியான நேரத்தில் இது தேவையா? புதிய தொழிற்சாலைகளை உருவாக்குங்க, அதுக்கான முயற்சிகளை எடுங்க. இன்னைக்கு வீடு வசதி இல்லாத இருக்கக்கூடியவங்களுக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வீட்டு வசதியை கொடுங்க. இது மாதிரி எனக்கு இன்னைக்கு பங்கார்பேட் மாரிக்குப்பம்பிடைய இரட்டை ரயில் பாதை அமையுங்க. இது மாதிரியான வளர்ச்சி திட்டங்கள் மக்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை வந்து குறிப்பாக இந்த அரசும் சரி நிர்வாகமும் சரி எம்எல்ஏ எம்பிங்களும் சரி இதுக்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு சிபிஎம் கட்சியின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் நடத்தின்னு இருக்கிறோம். இன்னும் தாசில்தார் அஷூரன்ஸ் கொடுத்தா கூட உடனடியாக டிசி அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். இன்னும் கூட ஒரு மிக ஒரு மோசமான நிலைமைனாக்கா இந்த ஊரில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன், அது தாலுக் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் ஈவன் எம்எல்ஏவே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. எம்பி இது வரைக்கும் வாய் தந்ததா எதுவும் கிடையாது. இது வெறும் கேஜிஎஃப் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லை, பங்கார்பேட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பும் கொடுக்கும், கோலார் மாவட்டத்துக்கு இது மிகப்பெரிய ஆபத்து கொடுக்கக்கூடிய இந்த நிலைமையில் இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம்.
இது கைவிடுற வரைக்கும் நாங்கள் போராடுவோம். அதே நேரத்தில் மக்களுடைய பிரச்சனைகளுக்கான அந்த கோரிக்கைகளை இன்னும் அந்த போராட்டத்தில் முன்னிலைப்படுத்துகிறோமோ அந்த போராட்டமும் தொடரும்ன்றது இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு அடுத்தபடியாக தொடரான் ಐಡೆಂಟಿಫೈ ಮಾಡಿದ್ದಾರೆ. DC ಮುಖಾಂತರ ಈ ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್ಗಳೆಲ್ಲ ನಾವು ನೋಡಿದ್ದೀವಿ. ಅದನ್ನು ನಾವು CPM ಪಕ್ಷದಿಂದ ಒಂದು ಕಡೆ ಕಳಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಇನ್ನೊಂದು ವೆಲ್ಕಮ್ ಮಾಡೋ ವಿಷಯ ಏನಂದರೆ, ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರ ನಮಗೆ ಇದಕ್ಕೆ ಕೆಲವು ದಿನಗಳ ಹಿಂದೆ ದಲಿತರ ಹೋರಾಟ ಆದಾಗ ನೀವು ಆಶ್ವಾಸನೆ ಕೊಟ್ಟಿದ್ದೀರ, ಆ ಥರ ಏನಿಲ್ಲ ಅಂತ. ಇದು ನಮ್ಮ DC ಮುಖಾಂತರ ಅವ್ರ ಬಾಯಲ್ಲಿ ಬರಬೇಕು ಎಂಬುದು ನಮ್ಮ ಬೇಡಿಕೆಯಾಗಿದೆ. ಒಂದು ಇನ್ನೊಂದು ಇದು ಅನ್ಸೈಂಟಿಫಿಕ್. ಒಂದು ಕೋಲಾರ ಜಿಲ್ಲೆಯಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲ ಇಷ್ಟೆಲ್ಲ ಚಿನ್ನ, ತರಕಾರಿಗಳು, ಆರ್ಟಿಕಲ್ಚರ್ ಇದರಲ್ಲೆಲ್ಲ ಎಷ್ಟು ಒಂದು ಕೊಡುಗೆ ಇದೆ. ಈವನ್ ಫಸ್ಟ್ ಚೀಫ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಆಫ್ ಕರ್ನಾಟಕ ಕೂಡ ನಮ್ಮ ಜಿಲ್ಲೆಯವರೇ. ಇಷ್ಟು ಇರುವಾಗ ಆ ಕಸವನ್ನು ತೊಗೊಂಡು ಇಲ್ಲಿ ಯಾಕೆ ಅವರು ಪ್ರಯತ್ನಗಳು ಮಾಡ್ತಾರೆ? ನಮಗೇನು ಡೇಂಜರ್ ಕಾಣಿಸ್ತಾ ಇದೆ ಅಂದರೆ, ಇದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಕೂಡ ಕೂಡಂಗುಲು ನ್ಯೂಕ್ಲಿಯರ್ ವೇಸ್ಟನ್ನು ಇಲ್ಲಿ ತರ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿದರು, ಬೆಂಗಳೂರು ವೇಸ್ಟನ್ನು ಇಲ್ಲಿ ತರ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿದರು. ಇದು ಯಾವ ಥರ ಅವರು ಡಿಸಿಷನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಇಲ್ಲ ಜನಪ್ರತಿನಿಧಿಗಳಿಗೆ ಇದು ಗೊತ್ತಾಗತ್ತಾ, ಇಲ್ಲ ಜಿಲ್ಲಾಡಳಿತನೇ ಡಿಸಿಷನ್ ತಗೊಳುತ್ತಾ, ಅದು ಒಂದು ನಮಗೆ ಡೌಟ್ ಇದೆ. ಇನ್ನೊಂದು ನಮ್ಮ ಬೇಡಿಕೆಗಳಿದೆ. ಇವಾಗ BGML ಕಡೆ ಒಂದು 14,000 ಮನೆಗಳಲ್ಲಿ ಮೇಜರ್ ಆಗಿ 99% SC/ST ಪಾಪ್ಯುಲೇಷನ್. ನಮಗೆ ಒಂದು ಚೂರು ಭೂಮಿ ಇಲ್ಲ ಅಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡೋಕ್ಕೆ. ಯಾವಾಗ ಖಾಲಿ ಮಾಡ್ತಾರೋ ಅದರ ಡೇಂಜರ್ ಎಲ್ಲ ಇದೆ. ಅದನ್ನು ಐಡೆಂಟಿಫೈ ಮಾಡಿ ನಮ್ಮ ತಾಲೂಕು ಅಡ್ಮಿನಿಸ್ಟ್ರೇಷನ್, ಜಿಲ್ಲಾ ಅಡ್ಮಿನಿಸ್ಟ್ರೇಷನ್ನು, ಅದು ಏನೋ ಸೆಕ್ಷನ್ಸ್ ಎಲ್ಲ ಇದೆ, ಅದ್ರ ಮುಖಾಂತರ ನಮಗೆ ಅಲ್ಲಿ ಮನೆ ಸ್ವಂತ ಕೊಟ್ಟರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. ಕಾಂಟ್ರಾಕ್ಟ್ ವರ್ಕರ್ಸು ನೀವು ಬರೋಕ್ಕೆ ಮುಂಚೆ ಕೂಡ ಇಲ್ಲಿರುವ ತಹಸೀಲ್ದಾರ್ ಹತ್ರ ಮಾತಾಡಿ ಆ ಕಾಂಟ್ರಾಕ್ಟ್ ವರ್ಕರ್ಸ್ಗೆ ಅಲ್ಲಿ ಪರ್ಮನೆಂಟ್ ಮಾಡಬೇಕು. ಕೋರ್ಟ್ ಕೂಡ ಅದನ್ನು ಸ್ಟೇ ಮಾಡಿದೆ, ಅವರ BML ಅಡ್ಮಿನಿಸ್ಟ್ರೇಷನ್ ಡಿಸಿಷನ್ ಅಂತ. ನೀವು ದಯವಿಟ್ಟು ನಮ್ಮ ತಾಲೂಕು ಮ್ಯಾಜಿಸ್ಟ್ರೇಟ್ ಆಗಿ ನೀವು ಅದರಲ್ಲಿ ಮುತುವರ್ಜಿ ವಹಿಸಿ ಅಲ್ಲಿರುವ ಕಾಂಟ್ರಾಕ್ಟ್ ವರ್ಕರ್ಸ್ಗೆ ಪರ್ಮನೆಂಟ್ ಜಾಬ್ ಕೊಡೋಕ್ಕೆ ನೀವು ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿ. ಕುಡಿ ನೀರು ನಮ್ಮ KGF ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ತಾಲೂಕು, ಫಸ್ಟ್ ಕುಡಿಯೋ ನೀರು, ಕರೆಂಟ್ ಎಲ್ಲ ಇದ್ದಿದ್ದ ತಾಲೂಕು ನಮ್ಮ ತಾಲೂಕು. ಇವಾಗ ಕುಡಿಯುವ ನೀರಿಲ್ಲ. ಬೋರ್ವೆಲ್ ನೀರಿದೆ, ಟ್ಯಾಂಕು ಇಲ್ಲ, ಕ್ಯಾನ್ಗಳ. ಇಲ್ಲಿ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬ್ಯಾತ್ಮಂಗ್ಲ ನೀರಿಂದ ನಮಗೆ ನೀರು ಸಿಗ್ತಾ ಇತ್ತು ಇಡೀ ತಾಲೂಕಿಗೆ. ಇಲ್ಲಿ ಎರಗೋಲು ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ಮಾಡಿದ್ರು ಮೇಡಮ್. ಇಲ್ಲಿಂದ ಒಂದು 8 ಕಿಲೋಮೀಟ್ರ್ ಇದು ಇಲ್ಲ, ದೂರ ಇರುವ 30 ಕಿಲೋಮೀಟ್ರ್ ದೂರ ಹೋಗುತ್ತೆ. ಅಲ್ಲೂ ಹೋಗ್ಲಿ, ನಮಗೆ ಬರೋದ್ರಲ್ಲಿ ಯಾಕೆ ಇದು ಒಂದು ಜಿಲ್ಲಾ ಅಡ್ಮಿನಿಸ್ಟ್ರೇಷನಿಂದ ನಮಗೆ ಯಾಕೆ ಒಂದು ಅನ್ಯಾಯ ನಡೀತಾ ಇದೆ ಎಂಬುದು. ನ್ಯೂ ಇಂಡಸ್ಟ್ರೀಸನ್ನು ಐಡೆಂಟಿಫೈ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಅದರಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭ ಮಾಡ್ತೇವೆ. ನಾವು ಕೊಟ್ಟಿರುವ ಈ ಮೆಮೊರಾಂಡಮ್ನಲ್ಲಿ ತ್ಯಾಜ್ಯ ಬೇಡ, ಕಸ ಬೇಡ ಒಂದು. ಇನ್ನೊಂದು, ಈ ಬೇಡಿಕೆಗಳು ನಮಗೆ ನೆರವೇರಬೇಕು ಎಂಬುದು ನಮ್ಮದು. ದಯವಿಟ್ಟು ತಾವು ಅದರಲ್ಲಿ ಲಗತ್ತಿಸಿದ್ದೀವಿ ಅಂತ ಕಾಣಿಸುತ್ತೆ. ಸೊ ನೀವೇ ಹೇಳಿದ್ರಿ ಈಗಾಗಲೇ ಈ ಪ್ರಕರಣ ಏನು BBMPಗೆ ತ್ಯಾಜ್ಯಗೆ ಜಾಗ ಕೊಡ್ತೀವಿ ಅನ್ನೋದನ್ನು ಇತ್ತು ಪ್ರಸ್ತಾವನೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಬಟ್ ರೈಟಿಂಗಲ್ಲಿ ಯಾವತ್ತೂ ಅದು ನಮಗೆ ಬಂದಿರಲಿಲ್ಲ. ಜಿಲ್ಲಾಧಿಕಾರಿಗೆ ಸರ್ಕಾರದೇ ಯಾವುದೋ ಜಾಗ ನೋಡುವಂದಾಗ ಆ ಜಾಗ ಅವ್ರಿಗೆ ಹೇಳಿದಾಗ ಬಂದು ನೋಡ್ಕೊಂಡು ಹೋಗಿದ್ದಿದ್ದು ನಿಜ ಅವರು. ಬಟ್ ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೂ ರೈಟಿಂಗಲ್ಲೂ ಬಂದಿಲ್ಲ, ಬರೋದೂ ಇಲ್ಲ. ಮುಂದಕ್ಕೆ ನೀವು ಏನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀರೋ, ಈ BBMPಗೆ ನಮ್ಮ ತಾಲೂಕಿನಲ್ಲಿ ಜಾಗ ಕೊಡ್ತೀವಿ ಅನ್ನೋದು ಖಂಡಿತ ಇಲ್ಲದೇ ಇರೋ ಪ್ರಸ್ತಾವನೆ ಅದು. ನೀವು ಇಷ್ಟು ದಿನ ನಾನು 2-3 ಸಲ ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಪೇಪರ್ ಸ್ಟೇಟ್ಮೆಂಟನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ. ನೀವು ಜಿಲ್ಲಾಧಿಕಾರಿಗಳ ಮುಖಾಂತರ ಕೊಡಿಸ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ದೀರಾ. ಅದನ್ನು ನಾನು ಜಿಲ್ಲಾಧಿಕಾರಿಗಳ ಗಮನಕ್ಕೆ ನನ್ನೇನು ತಂದಿದ್ದೀನಿ, ಕೊಡ್ತಾರೆ ಪೇಪರ್ ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್ ಸರ್ ಅದ್ರ ಬಗ್ಗೆನೇ. ಮತ್ತು ನೀವು ಈಗ ಮನೆಗಳ ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ. ನೀವು ಈಗ ಇರೋ ಮನೆಗಳು ಆಲ್ರೆಡಿ BGML ಲ್ಯಾಂಡಲ್ಲಿ ಇರೋದ್ರ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ, ಅಥವಾ ಆ ಮನೆಗಳಿಗೆ ನೀವು ಹಕ್ಕುಪತ್ರ ಕೇಳ್ತಾರೆ? ಅದು ಸೆಂಟ್ರಲ್ ಗೌರ್ಮೆಂಟ್ದು. ಸೊ ಅವ್ರಿಗೆ ಬೇಕಾದ್ರೆ ನಾವು ನಮ್ಮ ಕಡೆಯಿಂದ ನಾವು ಅವ್ರಿಗೆ ಪ್ರೆಷರ್ ಹಾಕಿ ಹೇಳಬಹುದು. ನಾನು ಈ ಥರ ನಿಮ್ಮಲ್ಲೇ ಫಸ್ಟೆಲ್ಲ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದವರು, ಸೊ ನೀವು ಅವ್ರಿಗೆ ಫಸ್ಟ್ ಪ್ರಿಫರೆನ್ಸ್ ಕೊಡಿ ಅಂತ ಬೇಕಾದ್ರೆ ನಮ್ಮ ಕಡೆಯಿಂದ ಒಂದು ರೈಟಿಂಗಲ್ಲಿ ನಾನು ಅವ್ರಿಗೆ ಈ ಥರ ನನ್ನಲ್ಲಿ ಬಂದು ಮನವಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಈ ಥರ ದಿನಾಂಕ ಪ್ರೊಟೆಸ್ಟ್ ಮಾಡಿದಾಗ ಅಂದ್ಬಿಟ್ಟು ನಾನು ಖಂಡಿತ ಅವ್ರಿಗೆ ಅದ್ರ ಬಗ್ಗೆ ನಾನು ಲೆಟರ್ BGML ಅವ್ರಿಗೆ ಬರೀತೀನಿ. ಮತ್ತು ಈ BBMPಗೆ ಕಸ ಕೊಡೋ ಜಾಗ ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಏನು ಹೇಳ್ತಾ ಇದ್ರು, ಆ ಪ್ರಸ್ತಾವನೆ ಖಂಡಿತ ಇಲ್ಲ, 100% ಇಲ್ಲ. ಅದ್ರ ಬಗ್ಗೆ ನಿಧಾನವಾಗಿ ನೀವು ಇರ್ಬೋದು.